ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வீட்டோட எங்கள் அம்மா வீட்டில் இருக்கோம்ல என்னென்ன பண்ணுறோன்ட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய சின்ன பையனுக்காக கட்டின ஊஞ்சல் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, என்னோடய சின்ன பையனுக்காக கட்டின ஊஞ்சல். அதில் வந்து சின்ன குழந்தை விளையாடல, இன்னும் குட்டி கை குழந்தை விளையாடுது. இந்த கை குழந்தை தான் இது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, கை குழந்தை, அதாவது கை குழந்தை அங்கே இருக்குது, அதுதான் அது கை குழந்தை இல்லை. இதோ இங்கே ஊஞ்சல் ஆடுது பார்த்தீங்களா, சின்ன கை குழந்தை, ரொம்ப குட்டி கை குழந்தைங்க. இதுதான் இப்போ நான் ரெண்டாவது குழந்தை, அது முதல் குழந்தை, இது ரெண்டாவது குழந்தைங்க. ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக விளையாடுறான் குழந்தை இல்லைப்பா, இல்லைப்பா. ரொம்ப ஆக்டிவாக விளையாடுறான் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை. இவன் வந்து இந்த தொட்டிலில் வந்து அவனை போட்டோன்னா சரி, அவனுக்கு வந்து எங்கள் அம்மா கட்டி விட்டாங்க. சரி குழந்தை ரொம்ப, ஏன்னா வந்து எங்களோடது வந்து ஷீட் வீடு, அதனால் இருந்தாலும் ஃபுல்லாக எங்களுது பார்த்திங்கன்னா பாருங்கள், வேப்ப மரம், மாமரம் இதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், தென்னை மரம், நெல்லி மரம், சுற்றி மரமாக இருக்கிறதுனால எங்கள் வீடு கொஞ்சம் நிழலாக தான் இருக்கும், ரொம்ப அனல் தெரியாது. இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எங்கள் அம்மா வந்து இவனுக்கு ஊஞ்சல் கட்டி விட்டாங்க, சின்னவனுக்கு. அது இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் தான் படுப்பேன், நான் தான் உட்காருவேன், நான் தான் விளையாடுவேன்ட்டு இப்போ அவர் இடம் பிடிச்சிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவர் தான் ஆடிட்டுருக்கார். ஓகே, இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து என்ன செஞ்சு வச்சுட்டு போனாங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. கொத்தவரக்காய் பொரியல், கொத்தவரக்காய் பொரியல் ஃப்ரெண்ட்ஸ், லெமன் ரைஸ். Hi guys, welcome to challenge. ஐஷு பிரனிஷ் vlog சொல்லு. ஐஷு பிரனிஷ் vlog. எங்கள் சேனலில் வந்து என்ன நேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா, அதாவது என்னோடய பேர் வந்து ஐஸ்வர்யா, ஐஷு, என்னோடய பெரிய பையன் பேர் வந்து பிரனிஷ், அதனால் ஐஷு பிரனிஷ் vlogsன்னு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அப்படி வச்சுட்டேன், அதனால் வந்து அவர் சொல்கிறாராம்மா. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், இந்த எண்ணெய் வந்து எங்கள் அம்மா நேற்று ப்ரிப்பேர் பண்ணாங்க, செஞ்சாங்க. இந்த எண்ணெய் செஞ்சாங்களா, இந்த எண்ணெய் வந்து எப்படி செஞ்சாங்கன்றது ஞாபகம் இல்லை, ஆனால் செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, பெரிய நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை பெரிய நெல்லிக்காவை சீவி கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் தயாரித்து வச்சுருக்காப்புல. இந்த எண்ணெயை வந்து என்னோடய மண்டையில் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மொட்டை அடிச்சிட்டேன். நான் மொட்டை அடித்தது வந்து இந்த வருஷம் புரட்டாசி இல்லாமல் போன வருஷம் புரட்டாசிக்கு வந்து நான் மொட்டை அடித்தேன் ஒரு வேண்டுதலுக்காக. அதனால் வந்து முடி வந்து இருக்குது, இருங்க வந்து என் முடியை காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த எண்ணெயை வந்து தேய்க்க போகிறேன். இது ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த, ஆனால் வந்து இதை வந்து எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு, இது வந்து ஆனால் தேங்காய் எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து செக்கில் ஆட்டினாங்க இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணாங்க அம்மா. இது வந்து எனக்கு வந்து ஓகே நல்லா இருக்குது, முடியெல்லாம் கொட்டலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதோட இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு நிறைய சேனலில் பார்த்துருக்கேன், நிறைய சேனலில் வந்து முடி நீட்டாக வரும், கருப்பாக வளரும், என்னென்னவோ பார்த்துட்டு எத்தனை மண்டையே குழம்பி போயிடுது, எதை பார்த்து எதை யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. சரி, அதனால் எங்கள் அம்மாவே ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, அதனால் இதையாச்சும் நான் போட்டு என் முடி வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இவ்வளோ என் ஷோல்டர்கிட்ட இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய ஹேண்ட் சும்மா கொஞ்சம் இவ்வளோ வந்துருந்தால் கூட நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எண்ணெய் தேய்க்கிறேன். அண்ணா பையா மண்ணில் ஏண்ட விளையாட மண்ணை ஐயோ அந்த பையா, இரு நான் வீடியோ தானே எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த லீவில் சும்மா இல்லை, இங்கே கத்தி இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போயிட்டு நானும் பார்க்கல. என்ன வேலை இது, பார்க்குறத பாரு, இப்போ தான் வீடியோ எடுக்கும். இது இப்போ
இது மாதிரி வந்து நம்ம முடிவு போடும்போது நிறைய மசாஜ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் தலையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிருச்சு. எண்ணெய் தேய்ச்சதும் பாருங்கள் மூஞ்சி அப்படியே வந்து எண்ணெய் 2-3 நாளாக எண்ணெயே தேய்க்கல தலையில். ஓகே, கொண்டை போட்டாச்சு. குட்டி குடும்பில் கொண்டை போட்டுட்டேன். அதாவது எங்கள் ஆயா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கா, என்ன பேசிகிட்ருக்கான்னு தெரியல பார்க்குது எங்கள் ஆயா. பாருங்க காட்டுறேன். கடையில் நடப்பாங்க மேடம்.